வணக்கம். 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று இரவு 9:19 வரை சப்தமி, அதன் முன்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12:11 வரை ரேவதி, அதன் முன்பு அஸ்வினி. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12:11 வரை பூரம், அதன் முன்பு உத்திரம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி கன்னிராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எக்காரியத்திலும் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்படவும் வீண் விரயம் வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எதிலும் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, இன்று செலவுகள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மிதுனராசி அன்பர்களே, இன்று யோசிக்காத செய்த காரியத்தில் கூட லாபங்கள் அதிகரிக்கும் நாள் இன்று. தொழிலில் இன்று அமோக லாபம் உண்டு. கடகராசி அன்பர்களே, இன்று பணிபுரியும் இடங்களில் கூடுதல் கவனம் தேவை. சிறிய தவறும் உயரதிகாரிகளுக்கு பெரிதாக தெரியக்கூடும். எனவே இதிலும் கவனம் தேவைப்படும் நாள் இன்று. சிம்மராசி அன்பர்களே, 2 நாட்களாக இருந்த உடல் சோர்வு மனச்சோர்வு நீங்கி இன்று புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். காரிய வெற்றி உண்டு. கன்னிராசி அன்பர்களே, சந்திராசிரமம் தொடர்வதால் எக்காரியத்தில் மிகுந்த கவனம் தேவை. யாரிடம் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. பிறருக்காக ஜாமீன் கையெழுத்திடுவது தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி உண்டு. விருச்சிகராசி அன்பர்களே, செய்யும் செயல்கள் இன்று சிறு சிறு தடைதாமங்கள் குறுக்கீடு ஏற்படும். எனவே எக்காரியத்தில் ஈடுபடும்போது மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று பூர்வ ஸ்தானம் வலுப்பட்டு காணப்படுகிறது. எனவே எக்காரியத்திலும் வெற்றி உண்டு. தாராள தன உறவு உண்டு. மகராசி அன்பர்களே, இன்று பூர்வீக சொத்துக்களை வாங்க விற்க மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிறருக்காக ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்று முயற்சிகளில் சிறு சிறு தடைதாமங்கள் குறுக்கீடு ஏற்படும். எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படவும். மீனராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் சகல வெற்றி பெறுவீர்கள். தாராள தனவுறவு இன்று உண்டு. சொல்வாக்கு மேலும் முன்னால். வணக்கம். வீட்டு பண்புகள் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.